ஹலோ ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இந்த vlogல வந்து ஒரு 4-5 டேஸாக அங்கங்கே நடந்த விஷயங்கள் அண்ட் வந்து நான் வந்து அயன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் வரை பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ நம்ம vlogக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஈவினிங் அப்பா வந்து தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனார் எங்களை. அதுவும் நாங்களாக கேட்டு போனோம். கம்சிக்கும் லீவு, வீட்டில் இருந்தது. எனக்கும் போர் அடிச்சது பயங்கரமாக. தோட்டத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்த உடனே அப்பா எப்பவும் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு அகைன் வீட்டுக்கு வருவார். அந்த டைமில் வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் 3க்கு மேலே வந்து தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அங்கே வந்து கொய்யாப்பழம்லாம் இருக்கும். பின்னாடி கொய்யா மரம் இருக்குது. அங்கே வந்து பறித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூ பறிச்சுட்டு வந்தேன். மல்லிகைப்பூ அம்மா பறிச்சுட்டு வருவாங்க எப்போவுமே டெய்லி. இன்றைக்கி நான் போயிருந்தனால நானே போயிட்டு பறித்தேன். கொஞ்சம் நேரம் ரொம்ப நடந்துகிட்டே பறித்ததுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிவயிறு கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து இங்கே வந்து லவாப்பழ மரம் இருக்கும். அதில் குட்டி குட்டி பழம் இருக்கும். அதை வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து இந்த வேலை பண்ணிகிட்ருப்போம். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அம்மா பண்ணுறாங்க. அப்பா தான் வந்து எப்போவுமே மருந்து அடிப்பார். அப்பாவுக்கு இப்போல்லாம் கால் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு கூட டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு வேறு ஒரு ஆள் வச்சா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்டேயே மிஷினும் இருக்குன்றனால அப்பாவே வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு இப்போது. கம்சி சொல்லு, என்ன சாப்பிட்ற? வடை என்ன டீல முக்கி சாப்பிட்ற? யார் சொல்லி கொடுத்தா? பாட்டியா? கம்சி ஒரு நாளைக்கு 2-3 டீ குடிக்குது. நானும் சொல்லிட்டேன் இவ்வளோலாம் எடுத்துக்கக்கூடாதுன்ட்டு. பட் டீ குடிக்கல அப்படின்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய எதையோ சாப்பிடுது. அதுக்கு பதிலாக டீயாவது பரவாயில்ல, டீ குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடுது. கண்டிப்பாக இதை வந்து இப்போ திடீர்னு மாற்ற முடியாது தான். முன்னாடியிலேருந்தே பழக்கியிருக்கணும். ஒரு 6 மந்த் 1 இயர்லேருந்தே வந்து இந்த மாதிரி டீ காஃபியெல்லாம் கொடுக்காம பழக்கியிருந்தா ஓகேவாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். எதுக்கு ஊத சொன்னேன்? எங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் கம்சி வளருதுங்கிறதுனால எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வந்து வளர்க்குறாங்க கம்சியை. பசிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச டீ காஃபி வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு பெருசாக ஃபுட் பற்றின ஐடியாலாம் கிடையாது. எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட் வந்து கொடுக்கணும் அப்படின்லாம். அவங்களுக்கு என்ன இருக்கோ, அவங்க வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணி தான் வந்து பார்த்துப்பாங்க. அதனால் நம்ம வந்து அவங்களையும் குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் மாற்ற நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதை பிரித்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல. பிரி. இந்த 2 ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காம்போவாக எடுத்திருந்தேன் ஃபஸ்ட் க்ரைலேருந்து. இது ரெண்டுமே சேர்த்து 700 வருது. இதோட லிங்க் வேணால் நான் டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு தான் போடணும் இதெல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பைஜாமா செட்லாம் வாங்குறது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து கண்ட மணிக்கு விளையாடுறது, ஏறி இறங்குறது, காலை நல்லா விரிச்சு உட்காடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது கண்டிப்பாக உழைக்காது. அதனால் ஃப்ராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துறது தான் பெட்டர். இது வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்தப்போ எடுத்த வீடியோ. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஹீமோக்ளோபின் வந்து 10.2 தான் இருந்துச்சு வந்த ரிப்போர்ட்டில். அதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா,
37th வீக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக பிளட் ஏற்றணும், இல்லை இன்ஜெக்ஷன் போடணும். உங்களுக்கு 10.2ங்கிறதுனால நம்ம பிளட் ஏற்ற வேண்டாம், நம்ம இன்ஜெக்ஷனாகவே போட்டுடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால வந்து நான் அயன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி. நான் ஆல்ரெடி போட்ட லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் வந்து 1 வீக் கழித்து செக் பண்ணும்போது அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு, 10.2க்கு வந்துடுச்சு. வேறு வழி இல்லை, அயன் இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அயன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அரிப்பெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் டாக்டர் வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன்னாலேயோ டேப்லெட்டாலேயோ ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா மஞ்சள் பொடி லெமனை போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் இட்லி சட்டியில் வேக வச்சு விதை எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அதான் அக்கா ஊறுகாய் போட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். கடுகு பொரிய விட்டுட்டு வெந்தயம் போடுறாங்க. அடுப்பு குறைச்சி வச்சனால பொரிய கொஞ்சம் நேரம் ஆகுது. கருவேப்பிலை போடணும். இந்த வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வீடியோ எடுக்கிறது சரியில்லைன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. சட்டி நடுவில் இருக்கணும்ன்றாங்க, ஓரத்தில் இருக்கணும்ன்றாங்க. ஃபோனை எப்படி பிடிக்கிறதுன்னே எனக்கு தெரியலை. எப்படியே நான் வாய்ஸ் போட்டாலும் கடைசியில் கட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு வாய்ஸ் போடுவோம். இப்போ மிளகா பொடியை கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். தள்ளு நெல்லிக்காய் அந்த பக்கமே இருக்கு. நெல்லிக்காய் எப்படி படியாக கூட கட் பண்ணி எடுக்கலாம். அப்படியே போட்டேன். சும்மா கட் பண்ணி தானே வச்சுருக்கு. அப்படியே பிடிச்சி வச்சுருக்கு. கட் பண்ணலாம் இல்லை, வந்தது அதுவாக தெரிஞ்சிருச்சு. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து நைட்டே வந்து லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டாங்க. அதை வந்து நான் காலையில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு பிரித்து எடுத்து வச்சுருந்தாங்க, விதைய தனியாக, அதுக்கப்புறம் காய் தனியாக. நான் அதை ஊறுகாய் ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு அதோட நெல்லிக்காயை வந்து சேர்த்துருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படி அப்படி இருக்குல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்விம் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா கிளறி விட்டு வேக விட போகிறேன். பெருசாக இருக்கிற பீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு. இந்த ஊறுகாய்க்கு முக்கியமே வெந்தய பொடி தான். வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து அதை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் கடைசியாக சேர்க்குறதுக்காக. வெந்தய பொடியை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஊறுகாய் நல்லா வெந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா இந்த வெந்தய பொடியை இறக்கிட்டா ஊறுகாய் ரெடி. நல்லா வந்து 10 to 15 மினிட்ஸ் நெல்லிக்காய் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக வெந்தய பொடி சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். நிஜமாக எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஊறுகாய் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினார். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன டே கம்சி? இங்கே என்ன சுற்றுற? சண்டே. சண்டேவா? இதுக்கு முன்னாடி சாட்டர்டே என்ன? சண்டே. சரி, எதுக்கு இங்கே வந்தோம்? பூ பறிக்கவா? சண்டே மண்டே கரெக்டாக சொல்லு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. குட். பாய். பாய்.